வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் இட்லி தோசைக்கு பொருத்தமாக 2 வகையான சட்னி செய்ய போகிறோம். இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து பருப்பு, 6-7 பல் பூண்டு, 2 வரமிளகாய், 150 கிராம் அளவுக்கு 2 பெரிய வெங்காயம் நீள வாக்கில் நறுக்கினது. வெங்காயத்தை லேசாக செவக்கிற அளவுக்கு வதக்கிடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினது போது 300 கிராம் அளவுக்கு தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து தக்காளியை நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கணும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு புதினா இலை, அதே அளவுக்கு மல்லி இலை, ஒரு 10-20 செகண்ட் இதை பெரட்டி விட்டுறலாம். இந்த அளவுக்கு போது இப்போ ஸ்டவ்வில் தீயை குறைச்சி வச்சு 1/2 டீஸ்பூன் உப்பு நம்ம ஏற்கனவே சேர்த்துருக்கோம். 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், இது இல்லைன்னா 2 வரமிளகாயோட இனி 2 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 10-15 செகண்ட் இதை பெரட்டி விட்டுறலாம். இந்த அளவுக்கு சுருளை வதங்கணும். இப்போ இதை எடுத்து ஆற வச்சிடலாம். பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 கப் அளவுக்கு நிலக்கடலை, 1 நிமிஷம் இதை கருகாத அளவுக்கு வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வறுபட்டது போது இதை எடுத்து ஆற வச்சிடலாம். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதியை நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். 4 பல் பூண்டு, 1/2 இன்ச் அளவுக்கு ஒரு துண்டு இஞ்சி, 4 பச்சை மிளகாய், காரம் அதிகமாக வேணும்னா இன்னொன்று சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கிடலாம். இந்த அளவுக்கு வதங்கினது போது இதையும் எடுத்து ஆற வச்சிடலாம். கார சட்னிக்கு வதக்கினது ஆறிடுச்சு. இதை மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கெட்டியாக அரைச்சி எடுக்கிறேன். நீங்கள் தண்ணி மாதிரி அரைக்கிறதா இருந்தாலும் அரைச்சிக்கோங்க, ஆனால் காரம் பத்தாது. இதுக்கு தாளிப்பு தேவையில்லை, இருந்தாலும் கடுகு கருவேப்பிலையும் தாளித்து போட்டிருக்கேன். ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். மிக்சி ஜாரில் வறுத்த கடலைப்பருப்பையும் நிலக்கடலையும் போட்டுக்கலாம். 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டோட ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி, இதையும் போட்டுக்கலாம். 1 கப் அளவுக்கு துருவின தேங்காயையும் போட்டு முதல்ல கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 கைப்பிடி அளவுக்கு மல்லி இலையும் போட்டு ஒரு சுத்து விட்டு எடுத்துக்கலாம். நம்ம அரைச்ச இந்த தேங்காய் சட்னிக்கு கடுகு கருவேப்பிலை வரமிளகாய் தாளித்து போட்டுக்கலாம். ஒரே நாளில் 2 சட்னியும் அரைக்காதீங்க. எதை சாப்பிட்றது எதை விடுறதுன்னு கன்ஃபியூஸ் ஆகிடும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.